லைக் நானும் சரி என் தம்பியும் சரி சிங்கிள் தான் இது வரைக்கும். அப்படிங்கும்போது அந்த லவ் ஃபேஸ் அப்படிங்கிறது தெரியாது. வலையிலோ மோதிரமோ ஒட்டியான வங்கியோ எது தந்தாலும் ஏத்துக்கிறோம் என்ன நீ கொடுக்குறீங்க, எது தந்தாலும் ஏத்துக்கிறோம் என்ன நீ கொடுக்குறீங்க. அவனும் என்கிட்ட ஷேர் பண்ணுவான் அவனோட லைக் காலேஜில் எப்படி போச்சு. அண்ட் நானும் அவன்கிட்ட நல்லாவே ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம், பிரதர்ஸ் மாதிரி இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். ராசா மகராசா எங்கையா ராசாங்கம் சரிஞ்சாச்சோ சொல்லையா. பிரகல்யாவை பற்றி தான் பேசலான்னு இருக்கோம். இல்லை காயத்ரி பிரகல்யானா யாருக்குமே தெரியாது, வெறும் ஸ்கூல்ல மட்டும்தான் பிரகல்யா. ராணி மகராணி கலைவாணி. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு பொண்ணு பார்க்க போனாங்க, இதுக்கு பேரண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க, கோயிலுக்கு போனோம், பார்த்தோம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அந்த ஃபீலிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச 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 ஓகே லைக் லைஃப் இஸ் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. சில டைம் பார்க்கும்போது என்னோட மேல் வெர்ஷன் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ எனக்கும் ஓகேஷன் தான் அந்த டேஸ்ட் மேட்ச் இது எல்லாமே கொஞ்சம் சிமிலராக இருக்கும். அண்ட் லைக் இங்கே வந்ததுலேருந்தே வந்து லைக் வந்து வேற ஒரு பர்சனாக ட்ரீட் பண்ணாமல் லைக் அவங்க வீட்டில் ஒருத்தவங்க லைக் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தா எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அக்காவெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க, எங்க தங்கச்சியிலே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்படின்னா வரப்போற அக்காவையும் நல்லா கேர் பண்ணி நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஓன் சிஸ்டர்ஸ் மாதிரி ரொம்ப கேரிங்கா ரொம்ப இதா இருக்காங்க, பாசமா இருக்காங்க. காயத்ரி பத்தி என்ன சொல்லணும்னா, சின்ன வயசுலலாம் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டே இருப்போம். எப்பனா நான் வந்து ஒரு 7th 8th படிக்கும் போது எனக்கு ஆனுவல் லீவ் விட்டாலே வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். காய்கறி அரைஞ்சு வீட்டுக்கு போயிட்டு செம்ம ஜாலியாக இருக்கும். போனோடனே எல்லாம் என்ன பழனி கோயில் போகிறது, பழனி மலைக்கு போனாலே இந்த மாங்காயும் கொய்யா பழமும் எல்லாம் காய்கறி இருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி அவளுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட காவாலையா அது ஓகே, எது வேணாலும் இல்லைன்னா போட்டோ எடுக்கிறது. அது என்ன சாங்கு கண்ணு சொல்றியா மாமா நீங்க வாய் சத்தம் பாப்பீங்க எல்லாரும் ஆடிறாரு. ஐயோ ரெண்டு பேரும் சேர்த்து ஜாலியா இருப்பாங்க. மாமியார் முடிஞ்சாங்க. ஏய் வாடா குண்டு ஓடி வாடா நிமிஷம் பொறுக்க மாட்டீங்க. ஈஸியா எல்லாரும் கூட மிங்கிலாயிடுவாங்க. கொஞ்சம் பேசிட்டே இருப்பா, இடத்த நல்லா வைபா வச்சுக்குவாங்க. அமைதியா இருக்கவே முடியாது, வாழ்க்கையே இல்லை, சும்மா உட்கார மாட்டா. ஒன்று ஏதாவது வேலை செய்யணும், இல்லை வரையணும், பாட்டு கேட்கணும், இல்லை வீட்டுகளை எதுனாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பா, சும்மா மட்டும் இருக்க மாட்டான். வந்து அக்காவும் நல்லா ஜாலியா இருக்காங்க, ஜாலி டைப்பா இருக்காங்க, நினைச்சும் கூட பார்க்க முடியல. மேடம் என்ட்ரி ஆனாதான் ஒரு அந்த வைப் இறக்கிறோம். வேலையே நடந்திருக்கோம், அந்த இடத்துல வைப் பண்ணணும் அப்படின்னு தெரியும். எல்லா டைமுமே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பா. மேக்ஸிமம் வரைவா, வேலை செய்வா, சமைப்பா. பர்சனலாக கேரக்டரை பற்றி சொல்லணும்னா உண்மையில் நல்ல கேரக்டர், சூப்பரான கேரக்டர், ரொம்ப நல்லாவே எல்லாருக்கும் சீக்கிரம் மெர்ஜ் ஆயிடுவா. நாங்கள் ட்ரிப்பு போனாலும் நாங்கள் ஒரு 5 பேர் 5 பசங்க போவோம்.
இப்போ கண்டிப்பா அவரோட சேர்த்து 5% காய்ச்சி இனிமேல் 5 சீட் இருக்காரு போல 7 சீட் இருக்காரு ஒண்ணும் வேற ஒண்ணும் இல்ல கார் கொஞ்சம் பெருசாகும் ஜாலியான பொண்ணு தான், 2 பேரும் எனக்கு நல்ல மருமக தான். லோகேஷ் நல்லா ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பான், நல்லா ஜாலியா வெளியே போகணும் வரணும்னு நினைப்பான். அதே போல 2 பேரும் நல்லா சந்தோஷமா இருந்தா ஓகே தான். காயத்ரி எப்படின்னா எப்பவுமே ஒரு ஜாலியான கேரக்டர். ரெண்டாவதுன்னா அவ ஃபுட்டி பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா, ஏதாச்சும் ஒன்று தேடி தேடி சாப்பிடுவா, அதுதான் அவளுக்கு. அவளே செஞ்சு சாப்பிடுவாங்க, நிறைய டிஷ்ஷஸ் வெரைட்டியா அவங்க ரெடி பண்ணுவாங்க. சுமி ட்ரை பண்ணது நல்லா இருக்கா? ஏதோ ஒரு இங்கிலீஷ்ல டெஸ்ட் பண்ணி பாடி நல்லா இருக்கடா நல்லா இருக்கடா கேப்பா. எங்க அண்ணா வந்து ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, எங்க கூட எல்லாம் ரொம்ப சண்டை போட்டு ரொம்ப கலாச்சிட்டு ரொம்ப ஈஸியா நல்லா இருப்பாங்க, ஹாப்பியா. ஒரு அண்ணா தங்கச்சி மாதிரி ஜாலியா இருப்பாங்க. ரொம்ப பாசக்கார அண்ணான்னு சொல்லலாம். அதே சமயம் நிறைய அடிக்கும், நிறைய நல்லா மொத்தம் நிறைய வாங்கியிருக்கேன். ரொம்ப ஜாலியான பர்சன். அதே பிரகல்யா வந்து ஃபர்ஸ்ட் 2 டைம் பார்த்ததையும் லைக் எதுவும் வெளியாள் மாதிரியே தோணலை. எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு எப்படி இருந்தா, என்னோட சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள ஒருத்தங்க மாதிரி தான் பிரகல்யாவும் தெரிஞ்சா. ரெண்டு பேரும் நல்ல ஜோடி, நல்ல அழகான பேரிங்கா இருக்கு. ரொம்ப அழகான லைஃப் அமையும். வாழ்த்துக்கள். ஹாப்பி மேரேஜ் லைஃப். ஹாப்பி மேரேஜ் லைஃப்னா வீட்டுல என்ன அட்டூழியம் பண்ண போறாங்கன்னு தெரியல அவங்க 2 பேரும் சேர்ந்து. எனக்கு வீட்டில் கதை படிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிச்சு, ஜாலியாக. அவருக்கே இது ஆக்சுவலாக மேரேஜ் நடந்தே ஒரு சண்டை போகிறது அவளே சொல்லுவா, டேய் நான் பாட்டு சும்மா போன அவ்வளோ நடந்துச்சு மேரேஜ். இப்போ அந்த 3 மாதம் டைம் வச்சிருந்தாங்க, இந்த 3 மாதம் டைம் வச்சிருந்துமே அந்த டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ எனக்கு கண்ணை மூடி கலந்துக்குள்ள போயிட்டே இருக்கு 2 வாரம்ன்றாங்க 1 வாரம்ன்றாங்க, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எது தந்தாலும் ஏத்துக்கிறோம், என்ன நீ தடுக்கிறீங்க? எது தந்தாலும் ஏத்துக்கிறோம், என்ன நீ தடுக்கிறீங்க? இதெல்லாம் பத்தினா இருக்கு.